guys, இன்னைக்கு வந்து நம்ம ரேகா சம் பார்க்க போகிறோம். இருக்கிறதுல இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேகா ஆஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் ஆஃப் சைஸஸ் 10 cm, 11 cm, 12 cm, 24 cm. ரேகா வந்து 15 ஸ்கொயர் கலர் ஷீட் வச்சுருக்காங்களாம். அது ஒன்று 10ல் இருக்குது, ஒன்று 11ல் இருக்குது, ஒன்று 12 cm இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரேகா வந்து எவ்வளோ ஏரியா வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க இந்த கலர் ஷீட்டை வச்சுன்னு கேட்குறாங்க. வாங்க நம்ம இப்போ சம்குள்ளே போகலாம். கொடுத்துருக்கிற ஏரியாஸ்லாம் நம்ம வந்து ஸ்கொயர் சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து ஸ்கொயர் மேலே போட்டு ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி பாதியிலே கொடுத்துருந்தா நம்ம வந்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 24 ஸ்கொயர் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் மறுபடியும் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 9க்கு முன்னாடி 10க்கு முன்னாடி 9 ஸ்கொயர்னு போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த இப்போ இங்கே 10 கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு முன்னாடி நம்பர், இப்போ இங்கே 20 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 19 ஸ்கொயர்னு போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஸ்கொயருக்கு என்ன ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? n into n plus 1 2n plus 1 by 6 ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா மைனஸ் இருக்குல்ல. இப்போ இங்கேயும் அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். n into n plus 1 கூடவே சொல்லுங்கள் 2n plus 1 by 6. நெக்ஸ்ட்டு இங்கே n இருக்கிற இடத்துல 24 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்புறம் 24 into 24 plus 1 ஒரு ஸ்டெப்பாகவே நம்ம போகலாம். நெக்ஸ்ட் அந்த 2 அப்படியே போட்டுட்டு 24 plus 1 by 6. இந்த ஸ்டெப் புரியுதா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 9 இருக்குதுனால நம்ம 9 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? 9 into 9 plus 1 2 into n இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து 9 போடணும் by 6. இப்போ 24 அப்படியே வச்சுக்கலாம். நம்ம 24 கூட 1 ஆட் பண்ணால் எவ்வளோ? 25 வருமா? அப்போனா ப்ராக்கெட்டில் வந்து 25. இப்போ 24 நம்ம 2 டைம்ஸ் பண்ணால் என்ன வரும்? 24 into 2னா 48 வருமா? அப்போனா 48 + 1 போட்டுக்கலாம் by 6. ஒரு ஸ்டெப்பாகவே பொறுமையாகவே போகலாம். இப்போ 9 + 1 10 எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து 9 2s are 18 அப்போனா 18 + 1 இது நம்ம தனியாக எடுத்துக்கலாம் by 6. நெக்ஸ்ட் இந்த 24 அப்படியே வச்சுக்கலாம், 25 அப்படியே வச்சுக்கலாம். 48 கூட ஒன்று ஆட் பண்ணால் 49, 48 கூட ஒன்று ஆட் பண்ணால் 9 ஆகும், 49 ஆகுமா? அப்போனா by 6 மைனஸ் 10 into 18 கூட 1 ப்ளஸ் பண்ணால் 19 அப்புறம் 19 by 6. இப்போ நம்மளால் கேன்சலிங் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். கேன்சலிங் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும்ல. இப்போ 6 நம்ம கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? 6 வந்து 1 டைம்ஸ் வரும். 6 டேபிளில் 24 எத்தனை டைம் வரும்? 4 டைம்ஸ் வரும். சூப்பர். இப்போ வந்து 24 into 25 into 49. இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 6 டேபிள் வந்து எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? 3 டேபிள் வருமா? 3ம் 9ம் 3 டேபிள் வருமா? 6ம் 9ம் 3 டேபிள் வருமா? அப்போனா 6 எப்போ வரும்? 2 டைம்ஸ் வரும். 9 3 டைம்ஸ் வரும். இப்போ நம்ம பண்ணலாமா? 3 into 10 into 19. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். இப்போ வந்து 25 into 4 வந்து சைடில் பண்ணி பார்ப்போமா? இப்போ வந்து நம்ம 4 into 25 into 49 இதை இன்ட்டு பண்ணால் என்ன வரும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 25யும் 4யும் இன்ட்டு பண்ணிக்கலாம். 5 4s are 20 இப்போ 20 மேலே வரும். 4 2s are 8 9 10 ஆகுமா? அப்புறம் நமக்கு என்ன வருது? 100 வருது. இப்போ என்ன பண்ணலான்னா 100 into 49 எல்லாமே தெரியும். இந்த 49 போட்டால் 0 பக்கத்துலேயே போட்டுக்கலாம். இப்போ ரஃப் ஒர்க் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இதை நம்ம இன்ட்டு பண்ணல. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 4900 வந்துச்சா? நெக்ஸ்ட்
மைனஸ் கேன்சல் பண்ணலாம்ல, இன்னொன்று ஸ்டெப் போடலாம். 2 1s are 2, 2 5s are அடிக்கலாமா? ஓகேவா? இப்போனா இங்கே வந்து நமக்கு என்ன ஆகும்? 5 ஆகுமா? இப்போனா 3 5s are 15, 15 into 19 போடுவோம். இங்கே வாங்க இன்ட்டு பண்ணி காட்டுறேன். 3 into 5 into 19 வருமா? சாரி கைஸ். இப்போ வந்து 5 3s are 15, 5 3s are 15 into 19 ஆகுமா? இப்போ 9 5s are 45, 9 1s are 9, 10 11 12 13, மறுபடியும் 5 1s are 5, அந்த 1 அப்படியே வந்துடும். இப்போ 5 கூட 3 ஆட் பண்ணால் 8, 285 வருது. இப்போ நம்ம வந்து 4900 கூட 285 மைனஸ் பண்ணணும். அப்போனா இது வந்து 10 ஆகிடும். இது வந்து 9 ஆகிடுமா? நெக்ஸ்ட் என்ன ஆகும்? 10ல் 5 போச்சுன்னா 5 ஆகும். இதில் 1 போச்சுன்னா 1 ஆகும். இதுக்கிட்டேருந்து ஒரு நம்ம கேரி வாங்கணும்ல, அப்போனா இது 8 ஆகிடுமா? அப்போனா 8ல் 2 போச்சுன்னா 6, அப்போனா 4615 ஆகுதா? அப்போனா இங்கே என்ன ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம்? 285. அப்போனா 4900ல் 285 போயிடுச்சுன்னா 4615. இதாங்க ஆன்சர். இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுனா, therefore 4615 square centimeter area can be decorated. அவ்வளோதாங்க இந்த சம்மு. இந்த சம்மில் வந்து எங்கே புரியலையோ நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து போடுறேன்.